குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஆஸ்கர் வைல்ட் எழுதின ஷார்ட் ஸ்டோரி தி செல்ஃபிஷ் ஜெயண்ட். ரொம்ப ஒரு அழகாக எழுதியிருப்பார் தி செல்ஃபிஷ் ஜெயண்ட். நவ் வி see the story. ஒரு மிகப்பெரிய தோட்டம், அந்த தோட்டத்தில் பசுமையான புல்வெளி, அந்த புல்வெளியில ஆங்காங்கு மலர்கள், செடியில மலர்கள் மலர்ந்திருக்கும். அதை பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வானத்துல, கரிய வானத்துல ஆங்காங்கு நட்சத்திரங்கள் இருப்பதை போல இந்த பசும் புல்வெளியில் ஆங்காங்கு மலர்கள் மலர்ந்திருக்கு. அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு 12 பைன் ட்ரீஸ், பைன் மரங்கள் அங்கே இருக்கின்றன. குழந்தைங்கள்லாம் சந்தோஷமா உள்ள விளையாண்டுகிட்டு இருக்கு. அங்க அந்த குழந்தைங்க விளையாண்டுகிட்டு இருக்கு. அந்த மரங்களில், அந்த பைன் மரங்கள் 12 மரங்கள், அந்த மரங்கள்ல மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. பறவைகள் அருமையாக அங்கே பாடிக்கொண்டிருக்கின்றன, இனிமையாக பாடிக்கொண்டிருக்கின்றன. ஒரே மகிழ்ச்சி. அந்த தோட்டம் ஒரு ஜெயண்ட்டுக்கு சொந்தமானது. அந்த ஜெயண்ட் தன்னுடைய நண்பர் அவருடைய வீட்டுக்கு போயிருக்கு. கார்னிஷ் ஓகர் அப்படின்னு பேர். கார்னிஷ் ஓகர் என்கின்ற தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக இந்த ஜெயண்ட் அங்க போயிருக்கு. ஜெயண்ட் வீட்டில் இல்லாதனால குழந்தைங்க ஒரே ஜாலியா அந்த தோட்டத்தை, இந்த தோட்டம் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கு. கார்னிஷ் ஓகரை பார்க்க போன ஜெயண்ட் அங்கேயே தங்கிடுச்சு. அந்த கார்னிஷ் ஓகர் இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு போன்னு சொன்னோடனே அதுவும் இருந்திருக்கு. 7 ஆண்டுகள் அங்கேயே தங்கிடுச்சு. முதல்ல ஒரு ஃப்ரெண்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே இரவு பகலாக கண்முழிச்சு பழைய சம்பவங்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ 7 வருஷம் ஆனதுனால ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க நடைமுறை வாழ்க்கை, அவங்கவுங்க அப்படி காலையில் எழுந்திருப்பாங்க, அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, தூங்கிக்குவாங்க, ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் பேசுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அதனால பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் அங்கே இருக்கிறத விட நம்முடைய ஊருக்கு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஜெயண்ட்டுக்கு தோணிடுச்சு. அதனால 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெயண்ட் தன்னுடைய இடத்திற்கு வருது. தன்னுடைய வீடு, அந்த வீட்டை ஒட்டி இருக்கின்ற இந்த மிகப்பெரிய தோட்டத்திற்கு வருது. வந்து பார்த்தா அதுக்கு பயங்கரமான கோபம். ஏன்னா உள்ள குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கு. உடனே இதுக்கு உள்ள நுழைஞ்சிருச்சு. நுழைஞ்ச உடனே இது கத்துது. இது யாருடைய தோட்டம் தெரியுமா? திஸ் இஸ் மை ஓன், இது என்னுடையது, எனக்கு சொந்தமானது. நீங்க என்ன இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஒரு கரகரத்த குரல்ல கடுமையா பேசுது. கடுமையா உள்ள நுழைஞ்சு இப்படி கத்த ஆரம்பிச்ச உடனே குழந்தைங்கள்லாம் தப்பிச்சு ஓடினா போதும், ஓடி போயிடுச்சு. உடனே ஜெயண்ட்டுக்கு என்னுடைய தோட்டத்தில் என்னுடைய அனுமதி இல்லாமல் இப்படிலாம் வந்திருக்குன்னு சொல்லி அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய காம்பவுண்டை எடுத்துருச்சு. காம்பவுண்ட் எடுத்து யாரும் உள்ளபடி ஒரு பெரிய காம்பவுண்ட் வால், சுவர், ஏற்கனவே ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கு, சின்னது, ஒரு பெரிய காம்பவுண்ட் வாலை எடுத்து அதில் trespassers will be prosecuted, அனுமதியின்றி உள்ளே நுழைபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒரு பெரிய போர்டை தூக்கி மாட்டிடுச்சு. இப்போதான் அதுக்கு நிம்மதி. அப்படி போர்டை மாட்டிட்டு தன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருச்சு. சில மாதங்கள் நகர்ந்தன. இப்போ வின்டர் சீசன். வின்டர் சீசன் எங்க பார்த்தாலும் பயங்கரமான கடுமையான குளிர். அதாவது ஜெயண்ட் வீட்டை விட்டே வெளியே வரவே இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கு. கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. அப்போ வின்டர் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது ஆட்டம் சீசன் வரணும், அடுத்த ஸ்ப்ரிங் சீசன் வரணும், அடுத்தது ஆட்டம் வரணும், அடுத்தது சம்மர் சீசன் வரணும். ஆனால் எதுவுமே வரல. இது உள்ளே உட்காந்துருக்கு. என்னடா வின்டர் சீசனே இருக்கு, எங்கேயும் வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா ஊர் முழுக்க வின்டர் சீசன் முடிஞ்சு ஆட்டம் சீசன் ஆரம்பிச்சு எல்லா ஊருக்குள்ள எல்லா இடங்களிலும், அந்த நாடு முழுக்க, அந்த ஊர் முழுக்க ஆட்டம் சீசன் வந்துருச்சு. ஸ்ப்ரிங் சீசன், வசந்த காலம் வந்துருச்சு. எல்லா மரங்களிலும் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன, பறவைகள் இனிமையாக பாடிக்கொண்டிருக்கின்றன.
ஆனால் ஜெயண்டினுடைய இந்த செல்ஃபிஷ் ஜெயண்டினுடைய தோட்டத்துக்குள்ள மாத்திரம் வின்டர் தான் இருக்கு. வின்டர்னா ஸ்னோ அண்ட் ஸ்னோ, ஒரே பனி. ஸ்னோவும் ஃப்ராஸ்ட், பனியும் உறை பனி, அது ரெண்டும் தான் உள்ள இருக்கு. அப்படியே அந்த பசுமையான புல் முழுவதும் பனி போர்த்தப்பட்டிருக்கு. அந்த மரங்களினுடைய கிளைகளில் எல்லாம் ஃப்ராஸ்ட், உறை பனியானது அப்படியே உறைஞ்சி போய் அப்படி அப்படியே இலைகளில் பனி தொங்குது. ஒரே இது இங்க உள்ளுக்குள்ள ஸ்னோவும் ஃப்ராஸ்டும் இருக்கிறதுனால எந்த பறவைகளும் உள்ள இல்லை, பறவைகளினுடைய ஒலி கேட்கல. ஜெயண்ட் இன்னும் வின்டர் சீசன் தான் நினச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே இருக்கு. இந்த ஃப்ராஸ்டும் ஸ்னோவும் மட்டும்தான் இருந்துச்சு இல்லையா. ஸ்னோவும் ஃப்ராஸ்டும் இருக்கும்போது அதுங்களுக்கு ரெண்டும் விளையாண்டுக்கிட்டே இருக்கும் அந்த தோட்டத்துக்குள்ள. ஸ்னோ அப்படி எல்லா இடத்துலையும் பறந்துருக்கு, ஃப்ராஸ்ட் அப்படியே தொங்குது. இப்போ அந்த ஸ்னோ கேட்குது, ரொம்ப போர் அடிக்குது. நம்முடைய ஃப்ரெண்டு அந்த நார்த் விண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம கூப்பிட்டுக்குவோம், நமக்கு விளையாட்டுக்கு துணையா இருக்கும் அப்படின்னு அதை கூப்பிடுது. நார்த் விண்ட் என்னால் வடக்கு காற்று, வாடை காற்று, குளிர் மிகுந்த காற்று. இதுங்க கூப்பிட்ட உடனே ஏன்னா அதுவும் எங்கேயும் போறதுக்கு இல்லை, ஏன்னா ஊருக்குள்ளெல்லாம் ஸ்ப்ரிங் சீசன் வந்துருச்சு இல்லையா, அதுவும் எங்கேயும் போகாம முடங்கி கிடந்தது. இவங்க கூப்பிட்ட உடனே ஒடியாந்துருச்சு. இப்போ ஸ்னோ, ஃப்ராஸ்ட், இப்போ நார்த் விண்ட். நார்த் விண்ட் உள்ள பூந்து அந்த தோட்டத்துல எல்லாம் சார் உருன்னு காத்து பயங்கரமா வீசுது. அந்த பில்டிங்கை சுத்தி சுத்தி வீசுது நார்த் விண்ட். ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் பயங்கரமா காத்து வீசுது. எல்லாம் ஜெயண்ட் உள்ள உட்காந்துட்டு ஐயோ வின்டர் இன்னும் போகலையேன்னு உள்ளே உட்காந்துருக்கு. இப்போ இது மூணும் கொஞ்ச நாள் விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சு, போர் அடிச்சிருச்சு. உடனே அது கேட்குது, சரி நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு ஹெயில் இருப்பாரே அவரை கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு. ஏஸ் கூப்பிடலாமே அப்படின்னு. ஹெயில்னா ஆலங்கட்டி மழை, அதாவது மழை பெய்யறதே பனிக்கட்டியா பெய்யும், அது மாதிரியான ஹெயிலை கூப்பிடுது. உடனே ஹெயிலும் சந்தோஷமா வந்துருச்சு. அப்போ ஸ்னோ, ஃப்ராஸ்ட், நார்த் விண்ட், இப்போ ஹெயில், 4 விளையாடுது. ஹெயில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டியா மழையை பெய்ய வைக்குது. அப்படியே இந்த ஜெயண்டினுடைய வீட்டினுடைய மேல் பகுதியெல்லாம் தட்டன்னு ஒரே சத்தம், இந்த மழை பெய்யறது. தினம் 2-3 மணி நேரம் நல்ல பனிக்கட்டி மழை பெய்யுது, காத்து தினம் வீசுது, ஸ்னோ, ஃப்ராஸ்ட், இந்த 4 ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. வீட்டை விட்டு வெளியே வராம ஜெயண்ட் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கு. ஒரு நாள் காலையில இந்த ஜெயண்ட் வீட்டுக்குள்ள தன்னுடைய பெட்ல எழுந்து முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா வெளியில இருந்து ஒரு அருமையான குரல் கேட்குது. அருமையான குரல். இந்த குரலை கேட்ட உடனே இதுக்கு ஒருவேளை அரச சபையினுடைய கவிஞர், அரச சபைக்கு அரசருக்குன்னு ஒரு கவிஞர் இருப்பாங்களே, அவங்க யாரும் பாடிட்டு போறாங்க போல இருக்கு, இவ்வளவு இனிமையான குரலாக இருக்கிறதேன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா ஆக்சுவலா அந்த குரல் லினட் என்கின்ற பறவையின் குரல். இது உள்ளுக்குள்ளேயே ரொம்ப நாள் அடைஞ்சு ஒரு பறவையின் குரலை கூட கேட்காததுனால அந்த லினட் என்கின்ற பறவையின் குரலே எதுவும் அரச சபை கவிஞர் பாடுகின்ற அந்த குரல் மாதிரி அதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. ஆஹா, வசந்த காலம் வந்துருச்சு. அதே சமயத்தில் அந்த ஜன்னல் வழியாக அங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய மலர்களின் நறுமணம் உள்ள வீசுது. ஓகே, ஸ்ப்ரிங், வசந்த காலம் வந்துருச்சு அப்படின்னு முடிவெடுத்து கொண்டு அப்படியே வெளியில வருது. ஆஹா, வசந்த காலம் வந்துருச்சு, இனிமே குளிர்காலம் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஆசையா கீழே இறங்கி ஸ்டெப்ஸ்ல இருந்து இந்த டோரை திறந்துக்கிட்டு வெளியில வருது பாருங்க. பார்த்த உடனே அது கண்ட காட்சி, அந்த சுபத்துல அது பெரிய அந்த காம்பவுண்ட் வால் உயரமா கட்டியிருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்ட் வால்ல ஏதோ ஒரு ஓட்டை இருந்திருக்கு. அந்த ஓட்டை வழியா அதை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கி குழந்தைங்க உள்ள வர்ற மாதிரி குழந்தைங்க உள்ள வந்துருக்கு. உள்ள ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மரத்து மேல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கு. மரங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமா பூத்து குலுங்குது. நேற்று வரைக்கும் வின்டராக இருந்த சீசன் இப்போ தோட்டத்துக்கு உள்ளுக்குள்ளேயும் ஸ்ப்ரிங் வந்துருச்சு. பறவைகள்லாம் இந்த குழந்தைங்களுடைய தலையை சுற்றி சுற்றி பறவைகள் பறந்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கின்றன. அந்த மரங்களெல்லாம் அப்படியே தன்னுடைய அது பூத்து குலுங்குகின்ற அந்த மரங்களெல்லாம் அப்படியே அப்படி காத்துக்கு இந்த பக்கம் ஆடி சந்தோஷத்தை வெளிப்படுத்துது. இது உள்ள வந்த உடனே பார்த்தா இந்த குழந்தைங்களாம் பார்த்து பயந்து போயிடுச்சு. ஆஹா, ஜெயண்ட் வந்துருச்சுடான்
அப்படின்னு பயந்து போய் எல்லாம் விட்டடிச்சு ஓடி போயிடுச்சு. இந்த குழந்தைங்க வெளியில் ஓடி போகுது பாருங்க. ஓடி போன உடனே மறுபடியும் அந்த கார்டன் முழுவதும் வின்டர் சீசன் வந்துருச்சு. ஸ்னோ, ஃப்ராஸ்ட், நார்த் விண்ட், ஹெயில் இதனுடைய ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜெயண்ட்டுக்கு புரிஞ்சிருச்சு, ஆஹா ஏன் வின்டர் நமக்கு நீட்டிக்கிட்டே போச்சு, ஏன் ஸ்ப்ரிங் நமக்கு வரலை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன உடனே தெரிஞ்சு போச்சு அது உணருது. உணர்ந்துட்டு பார்க்கும்போது அந்த கார்டனுடைய ஒரு கார்னரில், ஒரு நல்ல ரொம்ப தூரம் ஒரு கார்னரில் ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே ஒரு பையன். இந்த தோட்டம் முழுவதும் ஸ்ப்ரிங் சீசன் இருக்கும்போது அந்த பையன் மாத்திரம் அந்த மரத்து மேலே ஏற முயற்சிக்கிறான். ஆனால் அவன் ரொம்ப சின்ன பையன், அதனால அவனால் அந்த மரத்து மேலே ஏற முடியல. அந்த மரத்து மேலே ஏறாததுனால அந்த தோட்டம் முழுவதும் ஸ்ப்ரிங் சீசன் இருக்கு, ஆனால் அந்த ஒரு மரத்தில் மாத்திரம் வின்டர் தான் இருக்கு. அந்த வின்டர், அந்த மரத்துக்கு மட்டும் வின்டர், ஸ்னோ அண்ட் ஃப்ராஸ்ட். அந்த மரமும் கீழே தன்னுடைய கிளையை வளைச்சு கீழே இறக்கி கொடுத்து, தம்பி மேலவா, தம்பி மேலவான்னு கூப்பிடுது. ஆனால் இவனும் ஏற முயற்சிக்கிறான். ஆனால் இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால இவனால் ஏற முடியல. இவன் ஏறாததுனால அந்த மரத்துக்கு மாத்திரம் வின்டர் சீசன் இருக்கு, மற்ற இடங்கள்லாம் ஸ்ப்ரிங். இப்போ இந்த ஜெயண்ட் வந்துருச்சு, குழந்தைங்கலாம் வெளியில் போயிடுச்சு. அப்போ இந்த ஹோல் கார்டன் வின்டர் சீசன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜெயண்ட் புரிஞ்சுக்கிச்சு, எதனால இந்த தோட்டத்துக்குள்ள வின்டர் இருக்கு, ஏன் ஸ்ப்ரிங் வரலை, நம்ம தான் செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு அது புரிந்து கொண்டுச்சு. இப்போ அந்த கார்னரில் பார்க்குது, அந்த குழந்தைங்களாம் ஓடி போச்சு. ஆனால் அந்த கார்னரில் இருக்கிற பையன் மட்டும் அவனால் மரத்தில் ஏற முடியலைங்கிறதுனால அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்கான். இந்த ஜெயண்ட் பார்க்குது, பார்த்த உடனே இதனுடைய உள்ளத்துக்குள்ளே இரக்கம் வருது. உடனே குழந்தை நேராக அது வந்து ஜெயண்ட்டுக்கு போகுது. அவன் ஜெயண்ட்லாம் பற்றி கவலையெல்லாம் பண்ண, அவன் பயப்படவும் இல்லை. அவன் பயப்படல, முதல்ல அவன் ஜெயண்ட்டை பார்க்கவும் இல்லை. அவனுக்கு மரத்தில் ஏறணும், அவ்வளோதான். அந்த மரத்தில் ஏற முயற்சிக்கிறான். மரமும் கீழே தலையை தாழ்த்தி கொடுக்குது, அவனால் ஏற முடியல, அழுதுகிட்டு இருக்கான். இந்த ஜெயண்ட் மெதுவாக அவன் பின்னாடி போகுது, ஏன்னா அவனும் ஓடிடக்கூடாதுங்கிறதான் மெதுவாக பின்னாடி போகுது. போன உடனே அவனை அப்படியே தூக்கி அந்த மரத்தினுடைய உச்சி கிளையில் கொண்டு போய் வைக்குது. உச்சி கிளையில் வச்சோடனே அவனுக்கு பயங்கரமான சந்தோஷம். முதல்ல கிளையில் கொண்டு போய் வைக்கிது, அவனுக்கு பயங்கரமான மகிழ்ச்சி. தோட்டம் முழுவதும் வின்டர் இருக்கு, அந்த ஒரு மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன். அந்த ஒரு மரத்தில் மட்டும் எல்லா கிளைகள்லையும் இப்போ பூ பூத்துருக்கு. சில கிளைகளில் அந்த பூக்கள் கனியாகவும் மாறி இருக்கு, அப்படி பூத்து குலுங்குது. அந்த பக்கம் பழங்கள் தொங்குது. ஒரே சந்தோஷம் அந்த ஒரு மரத்துக்கு. அந்த மேலே இருக்கிற அந்த பையனுக்கு இருக்கிறதுலே ரொம்ப உயரத்துக்கு போயிட்டானா, போனோடனே அவனுக்கு பயங்கரமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் அப்படியே ரெண்டு கையையும் நீட்டி அந்த ஜெயண்ட் அப்படி கட்டி பிடிச்சி அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்தான். முத்தம் கொடுத்த உடனே ஜெயண்ட்டுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. இதெல்லாம் வெளியில் போன குழந்தைங்க இந்த ஓட்டை வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன நடக்கிறா. ஒரு பையன் மாட்டிக்கிட்டான், அந்த ஜெயண்ட் அவனை என்ன பண்ண போதோன்னு பயந்துக்கிட்டே இந்த குழந்தைங்கலாம் பார்க்குது. ஆனால் இந்த ஜெயண்ட் நடந்துக்கிறத பார்த்த உடனே, ஆகா இனிமேல் இந்த ஜெயண்ட் நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் துணிச்சல் வந்து மெதுவாக மீண்டும் உள்ளே வருது. குழந்தைங்க மீண்டும் உள்ளே வந்த உடனே மீண்டும் அந்த குழந்தைங்க வர்ற இடம் பூரா மீண்டும் வசந்த காலம் வருது. உடனே ஜெயண்ட் சொல்லிடுச்சு, நான் இவ்வளோ நாள் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டேன், சாரி, இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன், இனிமேல் நீங்கள் இந்த கார்டனுக்குள்ள சுதந்திரமாக வந்து விளையாடலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருச்சு. குழந்தைங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி, ஒரே சத்தம் போட்டுட்டு எல்லா குழந்தைங்களும் மரத்து மேலே ஏறி ஆடுது. அந்த தோட்டம் முழுவதும் ஸ்ப்ரிங் சீசன், வசந்த காலம், மகிழ்ச்சியாக இருக்கு. உடனே ஜெயண்ட் உள்ளே போய் ஒரு பெரிய கோடாரி ஆக்ஸ் ஒன்றை எடுத்துகிட்டு வருது. ஒரே ஸ்ட்ரோக், ஒரே அடியில் காம்பவுண்ட் வாழை அடித்து வீழ்த்திருச்சு. அடித்து வீழ்த்திட்டு, இனிமேல் நீங்கள் இந்த பொந்து வழியெல்லாம் வர வேண்டாம், நீங்கள் நேரடியாக வந்து ஜாலியாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லிடுது. சொல்லிட்ட உடனே அப்புறம் இரவு ஆகுது, இரவு வரப்போகுது. குழந்தைங்கள்லாம் குட் பை சொல்லிட்டு போகுது. எல்லா குழந்தைங்களும் போயிடுது. அடுத்த நாள் ஜெயண்ட்டும் சேர்ந்து இந்த குழந்தைங்களாம் எப்படா வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஸ்கூல் முடிஞ்சோடனே எல்லா குழந்தைங்களும் வருது. வந்த உடனே இந்த ஜெயண்ட்டும் அந்த குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுது, அதுவும் விளையாடுது. அப்போது அந்த தோட்டம் முழுவதும் ஸ்ப்ரிங் சீசன் பிரமாதமாக இருக்கு.
ஒரு 2 நாள் கழிச்சு அந்த குழந்தைங்க கிட்ட கேட்குது, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பையன் வந்தானே, இந்த கார்னர் நின்று அழுதுகிட்டு இருந்தானே, நான் கூட மேலே ஏற்றி விட்டனே, எங்கே அவனை காணோம் அப்படின்னு கேட்குதுங்க. இந்த ஜெயண்ட் அந்த குழந்தைங்கிட்ட கேட்குது, இல்லை நாங்களே அவனை பார்த்ததில்லை, இதுக்கு முன்னாடி அவனை நாங்கள் பார்த்ததில்ல, அன்னைக்கு தான் பார்த்தோம், அவன் எங்கேருந்து வரான்னு தெரியல அப்படின்னுச்சு. ஓ, ஆனால் இந்த ஜெயண்ட்டுக்கு அந்த குழந்தைய பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அதுக்கப்புறம் அது வரலை. தினம் எதிர்பார்க்கும், இன்னைக்கு வருவானா, எல்லா குழந்தைங்களும் வரும்போது அந்த குழந்தை இருக்கான்னு பார்க்கும். ஆனால் அந்த குழந்தை இல்லாததுனால ரொம்ப வருத்தத்திலேயே, ஆனால் குழந்தைங்களோட விளையாண்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே ஸ்ப்ரிங் சீசன் முடியுது, ஆட்டம், சம்மர், அடுத்தது வின்டர். வின்டர் வந்த உடனே இது வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். மறுபடியும் ஸ்ப்ரிங் சீசன், குழந்தைங்க எல்லாம் உள்ளே வரும். இப்படியே ஆண்டுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டுகள் நகருது. இதுக்கும் அப்படியே கொஞ்சம் வயசாகிடுது. நம்ம ஜெயண்ட்டுக்கும் ரொம்ப கொஞ்சம் ஏஜ் ஆகுது. வயசான உடனே இப்போ அதனால குழந்தைங்களோட சேர்ந்து விளையாட முடியல. அதனால என்ன பண்ணோன்னா, தன்னுடைய வீட்டு வாசல்லையே, அதாவது வீடு, அந்த வீட்டில் இருந்தால் தோட்டம், அந்த தோட்டத்தினுடைய முனையில் வீட்டு வாசலில் ஒரு பெரிய ஆர்ம் சேர் ஒன்று போட்டு அதில் அப்படியே கொஞ்சம் அப்படி சாஞ்சி உட்காந்துக்கும். குழந்தைங்கள்லாம் விளையாடுறத உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். அப்புறம் விடிஞ்சோடனே வின்டர் வரும். வின்டர் வந்தாலும் இப்போல்லாம் அதுக்கு வின்டர் வருதுங்கிறத பற்றி கவலையோ வருத்தம் இல்லை. அது நினைக்குது, வின்டருங்கிறது இந்த பூக்கள் எல்லாம் உறங்குகின்ற நேரம். பூக்கள் உறங்கி கொண்டிருக்கின்றன. ஸ்ப்ரிங் சீசன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. ஸோ வின்டர் முடிஞ்சால் தான் இந்த ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கின்ற ஸ்ப்ரிங் சீசன் வரும். மலர்கள் உறங்கி கொண்டிருக்கின்றன அப்படின்னு இது வருத்தமே கிடையாது. ஸோ வின்டர் சீசனையும் ரசித்து வாழ கற்றுக்குச்சு. அப்புறம் வின்டர் முடிஞ்ச உடனே ஸ்ப்ரிங் சீசன் வரும், குழந்தைங்களாம் விளையாட வரும், சந்தோஷமாக இருக்குது. இப்போது வின்டர், இதனால் ரொம்ப வெளியிலலாம் போக முடியல. வின்டர் அது தன்னுடைய அறையில் உட்காந்துருக்கு. அறையில் உட்காந்துருந்த உடனே திடீர்னு பறவை, அது வின்டர் சீசன் தான், ஆனால் திடீர்னு ஒரு பறவையினுடைய ஓசை கேட்குது. நறுமணம், மலர்களின் நறுமணம் வீசுது. ஆனால் யோசிக்குது, இன்னும் வின்டர் முடியலையே, அதுக்குள்ளேயுமா ஸ்ப்ரிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜன்னல் கதவை திறந்து பார்க்குது. ஜன்னல் கதவை திறந்து பார்த்தா வழக்கம் போல அந்த கார்னரில் இருக்கிற அந்த மரத்தில் அந்த சிறுவன், முதல்ல இந்த ஜெயண்ட் போய் அந்த பயணத்துக்கு மேலே உட்கார வச்சு அந்த சிறுவன் அங்கே நின்றுட்டு இருக்கான். அந்த மரம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமாக பூத்து குலுங்குது, பறவைகள்லாம் பறக்குது, நறுமணம் அங்கே வீசுது. அந்த ஒரு மரத்துக்கு மாத்திரம் ஸ்ப்ரிங், மீதி எல்லா இடத்துலையும் வின்டர். உடனே இந்த ஜெயண்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைய பார்த்த உடனே வேக வேகமாக இறங்கி வருது, இறங்கி குழந்தைகிட்ட போகுது. குழந்தைகிட்ட போய் குழந்தைய பார்த்த உடனே இதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த குழந்தையினுடைய கைகளில் 2 ஆணி குத்துன அடையாளம் தெரியுது. அப்படியே அதனுடைய காலை பார்க்குது, கால்லையும் 2 ஆணி குத்துன அடையாளம் தெரியுது. உடனே ஜெயண்ட்டுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. உன்னை யார் இந்த மாதிரி பண்ணினது, இப்பயே சொல்லு, நான் என்னுடைய பெரிய ஸ்வர்டை எடுத்துட்டு போய் அவனை நான் கொன்னுடுறேன். ஹூ டேர், யாருக்கு உன்னை இப்படிலாம் பண்ண துணிச்சல் இருந்துச்சு, யாருன்னு சொல் அப்படின்ன உடனே அந்த குழந்தை சொல்லுது, திஸ் இஸ் நத்திங், இது ஒன்றும் இல்லை, இது அன்பின் அடையாளம், இட் இஸ் த சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுது. ஒரு குழந்தை கையில் கையிலையும் கால்லையும் காயம் பட்டிருக்கு. இதை பார்த்து ஒரு பெரிய மனுஷன் மாதிரி இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொன்ன உடனே ஜெயண்ட்டுக்கு ஒரு மாதிரி நடுங்கி போச்சு. நடுங்கினா பயத்தில் இல்லை, ஏன்னா அது இந்த குழந்தைய ரொம்ப விசித்திரமான குழந்தையா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குது. ஹூ ஆர் யூ, நீ யார் அப்படின்னு கேட்குது. அப்படின்னு கேட்டவுடனே அந்த குழந்தை ஒன்றுமே சொல்ல. பாத்தியா, என்ன நீ அன்னைக்கு உங்க தோட்டத்தில் என்னை விளையாடுறதுக்கு நீ பர்மிட் பண்ணனே இல்லை, இப்போ நான் உன்னை ஏன் தோட்டத்தில் விளையாடுறதுக்கு நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், வரியா அப்படின்னு குழந்தை சொல்லுது. என்னுடைய தோட்டம், என்னுடைய கார்டனுக்கு நான் உன்னை அழைச்சிட்டு போக நான் வந்திருக்கேன், அங்கே விளையாடு, நீ என்ன அலோவ் பண்ண, இப்போ நான் உன்னை என்னுடைய கார்டனுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கார்டன் ஆகிய ஹெவனுக்கு
அந்த குழந்தையாகி இயேசு கிறிஸ்து அழைத்து செல்கிறார். சாயங்காலம் குழந்தைங்களெல்லாம் திரும்பி வருது. திரும்பி வந்து பார்த்தா அந்த ஜெயண்ட் அந்த தோட்டத்தில் விழுந்து இறந்து கிடக்கு. அந்த ஜெயண்டின் மேலே அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் மலர்களை பொழிந்து அப்படியே அந்த ஜெயண்டே மலர்கள்னால மூடின மாதிரி இருக்கு. ஜெயண்டினுடைய உடல் இங்கே இருக்கிறது. ஆனால் இந்த ஜெயண்டினுடைய ஆன்மா கடவுளினால் இயேசு கிறிஸ்துவினால் அழைத்து செல்லப்பட்டு சொர்க்கத்திற்கு சென்று விட்டது என்று இந்த கதையை ஆஸ்கர் வைல்ட் முடிக்கிறார். தேங்க்யூ.